இப்போ நம்ம வந்து தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு இது வந்து மீன் குழம்பு தூள். அதாவது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன், ஒரு 1 ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. மிளகாத்தூள் போட்டோம்னா இன்னும் நல்லா காரமாக இருக்கும். இத்தனை சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மீன் குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தனியாக இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறதுனால காரம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.